ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 29/1/2025. இன்னைக்கு புதன்கிழமை தை அமாவாசை இன்னைக்கு. அதனால் மார்னிங்கே நாங்கள் ஸ்கூல் போனோம் இல்லையா, அதுக்காக மார்னிங்கே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டேன். அத்தை பார்த்தீங்க அப்படின்னா மாமா அப்பா தாத்தா படங்கள்லாம் தொடச்சி அந்த இடத்த க்ளீனாக வச்சுட்டாங்க. ஸோ 2 வேலையும் ஒரே டைம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் மார்னிங்கே சாமியும் கும்பிட்டுட்டோம். நாங்கள் வருஷத்தில் 3 அமாவாசைக்கு துணி வச்சு நான் கும்பிடுவேன். அதில் ஒரு அமாவாசை தை அமாவாசை. என்னென்ன சமையல் செய்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செய்திருந்தேன், கொத்தவரை வத்தல், உளுந்த வடை, சக்கரை பொங்கல், வாழைக்காய் வறுவல், பாயாசம், அப்பளம். இதுதான் இன்னைக்கு அமாவாசை சமையலாக நம்ம செய்திருந்தோம். அதுக்கப்புறம் துணியெல்லாம் வச்சு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. துணி பார்த்தீங்கன்னா லுங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவலு, புடவை, ப்ளவுஸ் பிட் தான் வச்சுருந்தோம். பட் வேறு கடையில் தான் வாங்கினேன், இருந்தாலும் அது மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, பை பாய். ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 29/1/2025. இன்னைக்கு புதன்கிழமை தை அமாவாசை இன்னைக்கு. அதனால் மார்னிங்கே நாங்கள் ஸ்கூல் போனோம் இல்லையா, அதுக்காக மார்னிங்கே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டேன். அத்தை பார்த்தீங்க அப்படின்னா மாமா அப்பா தாத்தா படங்கள்லாம் தொடச்சி அந்த இடத்த க்ளீனாக வச்சுட்டாங்க. ஸோ 2 வேலையும் ஒரே டைம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் மார்னிங்கே சாமியும் கும்பிட்டுட்டோம். நாங்கள் வருஷத்தில் 3 அமாவாசைக்கு துணி வச்சு நான் கும்பிடுவேன். அதில் ஒரு அமாவாசை தை அமாவாசை. என்னென்ன சமையல் செய்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செய்திருந்தேன், கொத்தவரை வத்தல், உளுந்த வடை, சக்கரை பொங்கல், வாழைக்காய் வறுவல், பாயாசம், அப்பளம். இதுதான் இன்னைக்கு அமாவாசை சமையலாக நம்ம செய்திருந்தோம். அதுக்கப்புறம் துணியெல்லாம் வச்சு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. துணி பார்த்தீங்கன்னா லுங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவலு, புடவை, ப்ளவுஸ் பிட் தான் வச்சுருந்தோம். பட் வேறு கடையில் தான் வாங்கினேன், இருந்தாலும் அது மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, பை பாய்.